இந்த சோரா எங்க போனானே தெரியல. திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். ஓடாத நில்லு. நான் சொல்றத கேளு சோரா. லேடிஸ் முன்னாடி இங்க ஒரு பெரிய சாக்குரா. சாரி, இப்ப என்னால பேச முடியாது. டீம் கேப்டன்ஸ் எல்லாரையும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு வர சொல்லிருக்கேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த சோரா என்ன கொல்ல முயற்சி பண்ணா. என்ன? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயாவது கரண்ட் கட் ஆயிருக்கா? நடக்கிறதுல வச்சு பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனைன்னு தோணுது. ஆமா, இது ரொம்ப வினோதமா இருக்கு. என்ன உலகிட்டு இருக்கீங்க? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மள பாதுகாக்க சுனாடே இருக்காங்க. அப்புறம் என்ன? சுனாடேவால இதை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? புலம்பல நிறுத்திட்டு தைரியமா இருங்க. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஹொகாகே நமக்கு துணியா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. லீஃப் வில்லேஜ்ல எங்கேயுமே கரண்ட் இருந்தே இல்ல. அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்ப ஏரியா 3க்கு போய் ஆகணும். சரியா சொன்ன. நம்மளுடைய ஃபீல்ட் மேனுவலையும் இதான போட்டிருக்கு. இந்நேரத்துக்கு ஆஃப் டியூட்டில இருக்க டீம் லீடர்ஸ் ஹொகாகேவை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. இது ரொம்ப சுவையா இருக்கு தெரியுமா? எனக்கு இது போதும். மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஆக்ஷனுக்கு தயாராக. நீயும் வரல சிக்கம் மாறும். வர இரு. உன்னை விட்டாதானே. நீங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்களேன். ஒரு முழுக்க கரண்ட் கட் ஆயிருக்கு. என்ன இது? எனக்கு ஏற்கனவே இருக்குன்னா ரொம்ப பயம். ஊருக்குள்ள ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனைன்னு தோணுது. சீக்கிரமா போய் மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. சிக்னல் சிஸ்டம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது நம்மள திடீர்னு பார்க்கணும். உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். எல்லாம் தயாரா இருக்குல்ல? நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது. இப்பதான் ஊர்ல இருக்கிற ஷினோபிகள் எல்லாரையும் ரெயின் தொடருக்கு அனுப்பி வச்சேன். அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம கிராமத்துல கரண்ட்ங்கிறதே இல்ல. இது இயற்கையா ஏற்பட்ட பவர் கட்டா கூட இருக்கலாம். ஆனாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மெயின் பவர் ஸ்டேஷனை நம்மளால தொடர்பு கொள்ளவே முடியல. இது எதிரிகளுடைய செயலா கூட இருக்கலாம். அதனால நாம எல்லாத்துக்குமே தயாரா இருந்தாகணும். லீஃப் வில்லேஜுக்கு லெவல் 2 எமர்ஜென்சி செக்யூரிட்டி அலர்ட் நான் உடனே அறிவிக்கிறேன். கம்பெனி 3 ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் கேட்ஸ் நீங்க பாதுகாக்கணும். கம்பெனி 2 மெயின் கேட்டுக்கு போங்க. கம்பெனி 1 பவர் ஸ்டேஷனுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு உடனே கண்டுபிடிங்க. ஆசுமா, நீங்க இங்க தான் இருக்கணும். எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்ப கிளம்புங்க. அந்த சோரா என்ன கொல்ல முயற்சி பண்ணா. ஆனாலும் அவ எதுக்காக உங்களை தாக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நருட்டோ அவனை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். நீங்க அவங்க பின்னாடி போங்க. உங்களால நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. சோராவை கண்டுபிடிச்சு முதல்ல அவனை கைது பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது? திடீர்னு இந்த பூமியை அப்படியே அதிர்ந்த மாதிரி தோணுச்சு. இது என்ன பூகம்பமா இருக்குமோ? உங்களுக்கு அனுமதி இல்ல. பாதுகாப்பு காரணமா எங்களோட கிராமத்து எல்லையை நாங்க மூடி இருக்கோம். ஒரு அடி முன்னெடுத்து வச்சா கூட உங்களை நாங்க என்ன நடக்குது? உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. நம்மள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் கேட்ல யாரோ அத்துமீறி நுழைய பாக்குறாங்க. நம்ம செக்யூரிட்டி யூனிட்ஸ் அவங்களோட மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆரம்பிக்க போகுதா? நிலவரம் என்ன? வேண்டாம், அவங்களை நேரடியா தாக்குறது நல்லதில்ல.
நான் சொல்றத கேட்டு செயல்படுங்க. தள்ளி நின்னுதான் அவங்க கூட சண்டை போட்டாகணும். எதிரிகள் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வீரர்கள் அவங்களை தடுக்க முயற்சி பண்றாங்க. சரியா மெயின் கேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. இந்த பக்கம் தான் போயிருக்கணும். நான் சொல்றத கேளு. நின்னு எங்க போற? எங்க ஹோகாகேவை அட்டாக் பண்ணி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. என்ன தனியா விடு. உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கும் இதுக்கும் எல்லா சம்பந்தமும் இருக்கு. Barrier defense seal jutsu. Hey gate lock up. இங்க என்னதான் நடக்குது? இன்னைக்கு இது ஈஸ்ட் கேட்லயும் ஒண்ணு இருக்கு. வெஸ்ட் கேட்ல இருக்காங்க. லேடி சுனாடி, இங்க என்னதான் நடக்குது? லெவல் 1 அலர்ட் அறிவிக்கணும். எல்லாரும் இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரிசர்வ் யூனிட்ஸ் எல்லாமே மெயின் கேட்டுக்கு உடனே போய் ஆகணும். கண்டிப்பா மேம். ஷிகமாருவை தேடி நம்ம கிராமத்தோட பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லு. கண்டிப்பா. சாகுரா, களத்துல இறங்க நீயும் தயாரா இருக்கியா? அதெல்லாம் கேட்கணுமா என்ன? என்னது? அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கண்டிப்பா அவங்கதான் ஒரு வழியா வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நில்லு. வந்திருக்கிறது யாரு? உண்மையை சொல்லிடு. இது ஒரு டிஃபென்ஸ் பேரியர். என்னது டிஃபென்ஸ் பேரியரா? புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்மள தாக்க வந்த எதிரிகள் நம்ம கிராமத்தை சுத்தி ஒரு டிஃபென்ஸ் பேரியர் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க.